கிறிஸ்து அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டிக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு நாம் இந்த பிரசன்டேஷனுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ நாம பார்க்கக்கூடிய இந்த பிரசன்டேஷனுடைய டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை போன்ஸ் டு தி நியூ கோவனன்ட். அதாவது உலர்ந்த எலும்புகள்ல இருந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை அவர்களுடைய புது உடன்படிக்கையானது ஸ்தாபிக்கப்படக்கூடிய விஷயம் வரைக்கும் என்ன பண்ண போறோம்னா, நாம ஒரு ப்ராஃபிட்டியா நாம பார்க்க போறோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், யூதர்கள் முதல் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்து வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் தேவன் அவருடைய கண்டிஷனை சொல்லும் பொழுது உலர்ந்த எலும்புகளாக இருந்தாங்க. அதுக்கு அடுத்தடுத்து என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோல் அவர்களுக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல அவங்க என்ன ஆகுவாங்க அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாபெரும் இராணுவமாக, மாபெரும் சேனையாக அவங்க எழுந்து நிக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஒரு ஜேர்னியா தான் நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பள்ளத்தாக்கில் நடுவில் இருந்த உலர்ந்த எலும்புகள் அப்படின்ற நிலைமையில தொடங்கி புது உடன்படிக்கை அவர்கள் மத்தியிலே ஸ்தாபிக்கப்படக்கூடிய நிலைமை வரைக்குமா இந்த யூதர்கள் எப்படி டிராவல் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாம பார்க்க போறோம். சோ பொதுவாவே நாம எந்த பகுதியை கவர் பண்ண போறோம்னா, இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடையின் காலப்பகுதியில யூதர்களுடைய காரியங்களை குறித்து தான் நாம பார்க்க போறோம். சோ பொதுவாவே பர்டிகுலரா இந்த டைம் பீரியட்ல அதிகமாக டிஸ்கஷன் பண்ணக்கூடிய ஒரு டாபிக்கா எது ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டேல இஸ்ரேல் ப்ராபஸி குறித்து ஏறக்குறை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கச்சக்க விஷயங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம், நாம பேசியிருக்கோம், நம்ம பார்த்திருக்கோம். சோ பர்டிகுலரா இன்னைக்கு நாம எப்படி பார்க்க போறோம்னா, இந்த ப்ராஃபட்டிக் டைம்ல என்ன இஸ்ரேல் இந்த பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். பாஸ்ட் எப்படி சொல்லலாம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பட் கடந்த காலம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய கடந்த காலம் இருக்கு. அந்த கடந்த காலத்துல இருந்து நம்ம பார்க்க போறது இல்ல, பர்டிகுலராக 1874ல இருந்து என்ன பண்ண போறோம்னா நாம பார்க்க போறோம். அதுவும் குறிப்பா இந்த காலப்பகுதியில இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டாலே பல விதமான ரியாக்ஷன்ஸ் உலகத்துல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, பயங்கரமான ஒரு இனப்படுகொலை என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்கன்னு ஒவ்வொரு நியூஸ்க்கும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா புது சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நாம எப்படி ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சம்பவம் யூதர்கள் மத்தியில நடந்த உடனே ஒரு ஓவர் ரியாக்ஷனுக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஓவர் ரியாக்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நியூஸ் வருது, எசபல்லால இப்படி ஒரு நடந்துச்சு, ஹமாஸ்ல இப்படிப்பட்ட காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்ட உடனே ரொம்ப ஒரு ஓவர் ஹைப்புக்கு போய் ஓவர் ரியாக்ஷனுக்கு போய் நாம உடனடியா அன்னைக்கே சபை என்ன ஆயிரும் முடிஞ்சிருன்ற அளவுக்கு நம்ம ப்ராஃபிட்டிக் ஈவென்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னா பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப சென்சேஷனலா யாரு இருப்பாங்கன்னா உலக ஜனங்க இருக்கிறாங்க. யாருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே அப்படின்னு பார்த்தோம்னா, யூதர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே. பட் வேதமானவர்களா இருக்கக்கூடிய நாம கிளியரா ஒரு பாயிண்ட் நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எதன் மீதும் நல்ல விசுவாசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் மீது. தேவன் பழைய ஏற்பாட்டுல இருந்து ஆக்சுவலா இதே விஷயத்தை தான் செஞ்சுட்டு இருக்காரு. பழைய ஏற்பாட்டுல தேவன் ஒரு மாபெரும் வாக்குத்தத்தை கொடுத்துட்டார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை இந்த தேசத்துல கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன், வெப்பன் சொன்ன மாதிரி என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா செஞ்சாரு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலே. வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனம். ஓகே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களே மாத்திரம் சுவாசம் உள்ளது ஒன்றையும் உயிரோட வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய் அப்படிங்கிற. அப்படின்னா தேவன் கிளியரா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் கூட என்ன பண்ணாது நீ உயிரோட விட்டு வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்டரி ஆபரேஷன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள் மத்தியில பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சுட்டாரு. சோ ஒருத்தர் கூட என்ன பண்ணாதீங்க, நீங்க உயிரோட வைக்காதீங்க, எல்லாரும் அழிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் யூதர்ல கொண்டு போய் எங்க வைக்கணும், தேசத்துல வைக்கணும். அங்க தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தத அவரு செஞ்ச மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்ப கூட
ஹமாஸுடைய சிச்சுவேஷன் அந்த மாதிரி தான் என்ன பண்றோம்னா நம்ம பாக்குறோம். எப்படி பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் சொன்னாரோ அதே விஷயத்தை தான் இப்பவும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய விஷயத்துல பழைய கால பகுதியில நம்ம பார்க்கும்பொழுது கூட மறுபடியும் யூதர்கள் அவருடைய லேண்ட்ல கொண்டு போய் தேவன் வச்ச மாதிரி மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்போ செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். பட் அந்த ப்ராசஸ்க்குள்ள நிறைய பேரு மறிக்க வேண்டிய சூழ்நிலை கூட என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்படுது. ஆனா ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு பிரச்சனையும் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அனுமதிக்கிறாரு. எந்த காரணத்துக்காகனா மறுபடியும் அவங்க லேண்ட்ல கொண்டு போய் என்ன பண்ணணும், வைக்கணும். அப்படின்னா ரொம்ப ரத்த கலரியா இருந்தா கூட ஆக்சுவலா இந்த சூழ்நிலையை அனுமதிச்சு அநேக விஷயங்களை இப்ப யார் செஞ்சுட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா நம்முடைய தேவன் தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ அப்படின்னா என்ன பண்றாருன்னா, யார் யாரெல்லாம் அந்த லேண்டுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாருமே தூக்கி தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வெளியே போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்தா கூட இந்த விஷயத்த உலகத்தார் மாதிரி யார் ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம ரியாக்ட் பண்ணாம ஒரு சம்பவம் யூதர்கள் மத்தியில் நடந்த உடனே, உதாரணத்துக்கு ஒரு ட்ரோன் அட்டாக் நடக்குது, ஈரான் குண்டு போட்டான், இந்த விஷயங்கள்லாம் பார்த்த உடனே நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணாம நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பிக்சரை பார்க்கணும். பிக் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத ஒரு பெரிய பார்வையில பார்க்கணும். ஏன் பெரிய பார்வையில பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் தூதன் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்ட சார்ட் ஆஃப் ஏஜஸ் என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பிக்சர். எதைய பிக் பிக்சரா பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பைபிளே என்ன பண்றோம் நாம சார்ட் ஆஃப் தி ஏஜஸ்ல ஒரு பிக் பிக்சரா பாக்குறோம். எவ்வளவு ஒரு டீப்பான ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலுமே கூட இந்த சிம்பிளா இருக்கக்கூடிய சார்ட் ஆஃப் தி ஏஜஸ்க்கு பொருந்தி வரலன்னா நாம என்ன சொல்லிடுறோம், அந்த சப்ஜெக்ட் சரியில்லைன்னு என்ன பண்ணிடுறோம்னு பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஒரு சிம்பிளிபிகேஷன் ரொம்ப அவசியம். ஒரு எளிமையான பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம். சோ அந்த ஒரு எளிமையான பார்வையை தான் நாம எங்கேயும் பார்க்கணும்னா இந்த இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்கணும். அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இந்த தீவிரவாதி குழுல என்ன நடக்குது, அந்த தீவிரவாதி குழுல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம எதை கவனிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய தெய்வீக திட்டமானது 1878 இருந்து டாட்டட் லைன் வரைக்கும் எப்படி இசைவா நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். டாட்டட் லைன் இருக்கும்னா எது டாட்டட் லைன்? டாட்டட் லைன், டாட்டட் லைன் டிவைன் சார்ட்ல சார்ட் ஆஃப் தி ஏஜஸ்ல ஒரு டாட்டட் லைன் இருக்கும். அது என்ன டாட்டட் லைன்னு கேக்குறேன். அந்த டாட்டட் லைன் எந்த காலப்பகுதி அடையாளப்படுத்துதுன்னா வெளியரங்கமான ராஜ்யத்தின் ஆரம்பத்தை அது அடையாளப்படுது. அப்பேற்பட்ட ஒரு காலப்பகுதிக்காக தான் நம்ம ரொம்ப ஆவலோடு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். சோ அப்படி இருக்கும்பொழுது 1878 இருந்து அந்த டாட்டட் லைன் வரைக்கும் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி அழகா இந்த தீர்க்க தரிசன ஜேர்னில அழைச்சு கொண்டிருக்காரு, அழைத்து கொண்டு போயிட்டு இருக்காருன்றதுதான் ஒரு பெரிய பார்வையை என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சோ அங்க பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் கிளியரா புரியுது, கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பூமியில யார் மத்தியிலிருந்து ஸ்தாபிக்க போறாருன்னு கிளியரா புரியுதுன்னா யூதர்கள் மத்தியில இருந்து ஸ்தாபிக்க போறாரு அப்படின்றது கிளியரா புரியுது. அப்படின்னா யூதர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையுமே எதுக்கு அடையாளமாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் எ சைன் ஆஃப் விசிபிள் இன்கமிங் நியூ ஆர்டர். வந்து கொண்டிருக்கக்கூடிய புதிய உலக அமைப்பின் மாபெரும் ஒரு அடையாளங்கள் தான் யூதர்கள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களுமே. இது யூதர்கள் நடக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை நம்ம பார்க்கும்பொழுது அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை வெளியே போகக்கூடிய, அதாவது அழிந்து போகக்கூடிய பழைய உலக அமைப்பின் அடையாளங்களாக அது இருக்கிறது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். சோ அப்படின்னா பிக் பிக்சர் நம்ம பார்த்தோம்னா எங்க இருந்து எங்க வரைக்கும் நமக்கு அவசியமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. 1878 இருந்து ஃபியூச்சர் வரைக்கும். ஃபியூச்சர் வரைக்கும் என்ன அர்த்தம், புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுதல் வரைக்கும். இது நடுவுலயே நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கு, நிறைய கடந்த கால விஷயங்கள் இருக்குது. நம்ம கடந்த காலத்துல அதிகமா போக்கஸ் பண்ண போறதுல சில ஈவென்ட்ஸ் மட்டும் கடந்த கால சம்பவத்தை பார்த்துட்டு நம்ம அதிகமா எதுல நம்ம கவனம் செலுத்த போறோம்னா இந்த பிரசன்டேஷன்ல எதிர்காலத்தில் வரக்கூடிய காரியங்கள் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சோ கடந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே ஒரு மிக முக்கியமான டேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1878. ஏன் 1878 முக்கியமான டேட்? ஏன் 1878 முக்கியமான டேட்? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 1878 தான் இஸ்ரேல் எனக்கூடிய தேசமே என்ன பண்ணப்பட்டது, நிறுவப்படுகிறது. 1878 என்ன நடந்துச்சு? பெட்டா டிக்வா. சரி, பெட்டா டிக்வா அப்படின்னு நம்ம காமனா சொல்றோம்.
பெட்டாட்டிக்வானா என்ன? முதல் யூதர்கள் போய் செட்டில் ஆன இடத்துக்கு பேரு தான் பெட்டாட்டிக்வா. நம்ம ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா, பேசும்போது பெட்டாட்டிக்வா என்ன பண்ணிட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா 1878ல பெட்டாட்டிக்வால போய் செட்டில் ஆகும் பொழுது மாபெரும் பிரச்சனை என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க போன ஜனங்க ஃபேஸ் பண்ணாங்க. எது விரோதமாவே அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கைக்கு விரோதமாகவே அவங்க என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போராட வேண்டியதா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆக்சுவலா இவங்க போய் இந்த இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாபிஸ் அப்படின்ற ஒரு இடம், யார்கோன் ரிவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நார்த் வெஸ்ட்ல தான் அது இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெட்டாட்டிக்வா அப்படின்னு சொல்றோம். சோ இவங்க போகும்பொழுது முதல்ல ஒரு சின்ன குரூப் தான் போனாங்க. பெரிய சேலஞ்ச் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலேரியல் ஸ்வாம்ப், ஒரு சதுப்பு நிலம் தான் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஒரு சதுப்பு நிலத்தை, மலேரியா கொசுக்கள் நிறைந்த ஒரு சதுப்பு நிலத்தை இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடி பண்ணணும். அது ரொம்ப ஈஸியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஈஸி கிடையாது. அது அப்படியே அக்ரிகல்ச்சரல் லேண்டா மாறணும். அதுல போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் நிறைய பேரு மலேரியானால தாக்கப்பட்டு அநேகர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. ஆனா செத்தாலும் பரவாயில்ல, நாங்க என்ன பண்ண மாட்டோம், இந்த ப்ராஜெக்டை விட மாட்டோம். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் தொடர்ந்து இருக்கிறாங்க. மாபெரும் அற்புதங்கள் அந்த பாயிண்ட்ல இருந்து என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ இவங்களுடைய பெரிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செல்ஃப் சஸ்டைனிங் அக்ரிகல்ச்சரல் கம்யூனிட்டி. அதாவது மாபெரும் ஒரு விவசாய நிலமா இதை என்ன பண்ணிடுறோம், நம்ம மாத்தணும். மலேரியா கொசு வந்து கடிச்சு மலேரியா செத்தாலும் பரவாயில்ல, இதை நம்ம என்ன பண்ணி ஆகணும், மாத்திதான் ஆகணும்னு எனக்கூடிய மாபெரும் லட்சியத்தோட இந்த ஆரம்ப கால யூதர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அவங்க கேரி பண்ணிருக்காங்க. பட் இருந்துட்டாலுமே அங்க வந்தவங்கல என்ன இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மலேரியா ப்ராப்ளம்னால இறந்தும் என்ன பண்ணிருக்காங்கன்னா போயிருக்காங்க. அதனால கொஞ்ச காலத்துக்கு தற்காலிகமா இந்த ப்ராஜெக்ட் நின்றுச்சு, காசும் இல்ல. சோ அப்படின்னா அந்த சமயத்துலதான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் திரும்பியும் ஆரம்பிக்கிறதுக்கு பேரோன் ராத்சைல்ட் அப்படின்னு ஒருத்தர், இந்த ராத்சைல்டு ஃபேமிலி வந்து வேர்ல்டு வைட் பேங்கிங்ல ரொம்ப ஃபேமஸ். கம்ப்ளீட் பேங்கிங் செக்டரை யார் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த காலப்பகுதியில இந்த ராத்சைல்டுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. சோ இந்த ராத்சைல்ட், பேரோன் எட்மண்ட் டி ராத்சைல்ட் அப்படின்றவரு ஒரு யூதர். இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மிக பெரும் பணக்காரர். இவர் வந்து பணத்தை வந்து வீசுறாரு. எங்க வீசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்டாட்டிக்வாவை ஸ்தாபிக்கிறதுக்காக. சோ மறுபடியும் இந்த சப்போர்ட்டின் நிமித்தமாக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்டாட்டிக்வா ஃபார்ம் ஆகுது. இது லிட்டரலா நடந்த சம்பவம். ஆனா தேவன் எக்ஸாக்டா ஏன் அந்த வருஷத்துல அதை அனுமதிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1878ஓட எது முடியுதுன்னு நம்ம பார்க்கிறோம், இஸ்ரேலின் ரட்டிப்பு நிறைவேறுகிறது. 1878ஓட இஸ்ரேலுடைய ரட்டிப்பு நம்ம படிச்சிருக்கோம், பேசிக் சப்ஜெக்ட்ல நம்ம படிச்சிருக்கோம். ரட்டிப்புனா எதுல இருந்து எது வரைக்கும், யாக்கோபின் மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் வரைக்கும் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. எத்தனை வருஷம், 1845 வருஷம். அதே மாதிரி கிபி 33ல இருந்து 1845 வருஷத்துக்கு கூட்டணும்னா என்ன வருஷம் வரும், 1878. அநேக பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசனங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டை மையப்படுத்தி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். சோ கிளியரா அது ஒரு சின்ன ஒரு கடுவை நாம கொண்டு வந்தோம்னா கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1878ல என்ன பண்ணிட்டாருன்னா தேசம் யூதர்கள் மத்தியில் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்தாபிக்கப்பட ஆரம்பிக்கிறது. இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் 1878ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே டேட்ல தான் முதலாம் உயிர் தேர்தல் என்ன ஆகுது ஆரம்பிக்குது. இன்னும் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1878 நீங்க கால்குலேட் பண்ணணும்னா யாக்கோபின் மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் 1845 வருடங்கள் நம்ம கால்குலேட் பண்றோம். அதுதான் ஆசீர்வாதமான காலப்பகுதி. அதனுடைய தண்டனையின் காலப்பகுதி தான் ரட்டிப்பு. எங்க வந்து முடியுது, 1878. அப்படின்னா ஆசீர்வாதமான காலப்பகுதி நம்ம கால்குலேட் பண்ணணும்னா அது மத்தியில தான் நியாயாதிபதிகளின் காலம் வருது, அதன் மத்தியில தான் ராஜாக்களின் காலம் வருது. அப்படின்னா நம்ம ஒரு வருஷத்தை மாத்தினா கூட 1878 எனக்குடைய டேட் என்ன ஆகாது, வராது. அப்படின்னா ராஜாக்களின் காலம் 513 தான், நியாயாதிபதிகளின் காலம் 450 தான். அப்படின்னா இஸ்ரேல் பெட்டாட்டிக்வால ஸ்தாபிக்கப்பட்டதின் மூலமாக வால்யூம் 2 குரோனாலஜி தான் வசனத்தின் அடிப்படையில உண்மையான குரோனாலஜியை தவிர்த்து வேற எந்த குரோனாலஜியும் இல்ல அப்படின்றத தேவன் இஸ்ரேலை ஸ்தாபிக்கப்பட்டதின் மூலமாக வெளியரங்கமாக என்ன பண்ணிருக்காரு நமக்கு
காமிச்சிருக்கிறாரு. இது முக்கியமான கடந்த கால நிகழ்வு. அடுத்த ஈவெண்டா நாம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1914. சோ 1914 என்ன முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புறஜாதியாரின் காலங்கள். புறஜாதியாரின் காலங்கள் முடியுது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஆண்டவர் சொன்ன ப்ராபசி தான். லூக்கா 21 வாசிக்கலாம். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். புறஜாதியாரின் காலங்கள் நிறைவேறும் வரை ஜெருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்படின்னா எனக்கு யோசிச்சிருக்குமா, ஏன் கல் எடுத்து அடிச்சார் பாத பகுதியில அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாதம் எது என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, மிதிச்சிட்டு இருக்கு. எதை மிதிச்சிட்டு இருக்குன்னா அந்த பாதம் ஜெருசலேமை இந்த உலக ராஜ்யங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆளுகை செய்து கொண்டிருக்குது. அப்படின்னா இந்த புறஜாதியாரின் காலங்கள் அப்படின்ற இந்த ப்ராபசி ஆக்சுவலா யார பத்தினது கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா புறஜாதி ராஜ்யங்களை பத்தினது கிடையாது. அது யார பத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலை பற்றினது. அப்படின்னா புறஜாதி ராஜ்யங்கள் எப்படி அழிய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக புறஜாதி ராஜ்யங்களுடைய அந்த புறஜாதியாரின் காலங்களுடைய ப்ராபஸியை நம்ம கால்குலேட் பண்ணல. புறஜாதியாரின் காலங்களின் ப்ராபஸி நமக்கு நல்லா தெரியும். எத்தனை வருஷம் அது? 2000 நம்ம ஏற்கனவே பேசிக்ல படிச்சதுதான் சொல்றேன் நான். 2520 வருடங்கள். கிமு 606 துவங்கி 2520 வருடங்கள் கடந்து வந்தோம்னா எந்த வருஷம் வருங்க? 1914 வருஷத்தோட புறஜாதியாரின் காலங்கள் என்ன ஆயிருதுன்னா முடிஞ்சிருச்சு. சோ புறஜாதியாரின் காலங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது 1914 புறஜாதி ராஜ்யங்கள் யூத தேசத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இழக்கிறாங்க. அந்த வருஷம் தான் எக்ஸாக்டா 1914. அதுதான் எசேக்கியேல் 21 நாம படிக்கிறோம். அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அது இல்லாது இருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா எங்க கவிழ்த்தாருங்க? பாபிலோன் டு பெர்ஷியா, பெர்ஷியா டு கிரீஸ், கிரீஸ் டு ரோம். அங்கிருந்து ரோம்ல மீதி இருக்கக்கூடிய பாதி இரும்பு பாதி களிமண். சோ அப்படின்னா கிளியரா இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த ராஜ்யங்கள் இருந்தாலுமே உரிமைக்காரனானவர் வர வரைக்கும் அது வேற யார்கிட்ட என்ன ஆகாது, போகாது, புறஜாதி ராஜ்யங்கள் கிட்ட தான் இருக்கும். ஆனா உரிமைக்காரனானவர் 1874 வந்துட்டாரு. 1914 என்ன முக்கியமான விஷயம் செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் மிகப்பெரிய ஆரம்பத்தின் அடையாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புறஜாதியாரின் காலங்கள் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அதுதான் கல்லு பாத பகுதி என்ன பண்ணிருச்சு, மோதிருச்சு. சோ அப்படின்னா கிளியரா 1914 இஸ்ரேலின் புதிய ராஜா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கம்ப்ளீட் சாவரின், கம்ப்ளீட் அதிகாரத்தை யூத தேசத்தின் மீது இப்ப யார் செலுத்திக் கொண்டிருக்காருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் செலுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஏன்னா புறஜாதியாரிகளின் காலங்கள் என்ன ஆயிடுச்சுங்க, முடிஞ்சிருச்சு. சோ அப்ப கிளியரா ஏன் பாதத்தை அடிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாதம் ஜெருசலேம் என்ன பண்ணிட்டு இருக்கு, மிதிச்சிட்டு இருக்கு. இனி மிதிக்க கூடாது என்ற காரணத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அடிச்சிடு அப்படின்றத பாக்குறோம். சோ அப்ப கிளியரா இந்த புறஜாதியாரின் காலங்கள் எதெல்லாம் அடையாளப்படுத்தலன்னா சபை நிறைவேறுதல என்ன பண்ணல, அடையாளப்படுத்தல. ரசூல் அவர்கள் காலப்பகுதியில ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு அவரே ஒத்துக்கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இது ஏதோ சபையினுடைய நிறைவேறுதலுடைய இணையா பார்த்துட்டோம். ஆக்சுவலா அது அப்படி இல்ல எனக்குடைய தவறு அவரே என்ன பண்ணிருக்காருன்னா வால்யூம்னுடைய ஃபார்வர்ட்ஸ்ல 1916 ஃபார்வர்ட்ஸ் எல்லாம் அவரே அழகா எழுதியிருக்காரு. அப்படின்னா கிளியரா இந்த புறஜாதியாரின் காலங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் யாரை மையப்படுத்தினதாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்களை மையப்படுத்தினதாக இருக்கு. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய தெய்வீக திட்டமானது அணுவும் பிசையாமல் அடுத்து என்ன ஆயிட்டுன்னா நடந்துட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அப்படின்னா அடுத்த முக்கியமான ஈவென்ட் என்னன்னு சொல்லலாம் இஸ்ரேலை பத்தினது 1948 என்ன ஆகுது, என்ன ஆகுதுங்க, அத்தி மரம் துளிர் விட. அப்படின்னா நம்ம ஆண்டவர் சொன்ன பேரபிள் நமக்கு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய வசனத்தை நான் அப்படியே படிச்சுட்டு போறேன். நானு அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது எது சமீபமாயிருச்சு, வசந்த காலம் சமீபமாயிற்று. வசந்த காலம் என்று எந்த காலத்தை இந்த இடத்துல அடையாளப்படுத்தி சொல்றாரு, வெளியரங்கமான ராஜ்யத்தின் காலப்பகுதி, சமாதான ராஜ்யத்துக்குரிய காலப்பகுதி. அப்படின்னா என்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா இஸ்ரேல் தேசம் சுதந்திரவாகிறத நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க, வெளியரங்கமான ராஜ்யத்தின் காலப்பகுதி என்ன ஆயிடுச்சு, கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிற.
இது அப்படியே நம்ம எசேக்கியேல் 37 நம்ம தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா, ஆக்சுவலா இப்ப எது வரைக்கும் வந்துருச்சு நம்ம சொல்லலாம்? மாம்சம் உண்டாயிருச்சு, மேற்புறம் எங்கும் தோலினாலும் என்ன பண்ணப்பட்டாச்சு? மூடப்பட்டாச்சு. ஆனா இன்னும் எது வரல? எது வரல? காற்று வரலையா? ஆவி வரல. சோ ஆவி வரணும்னா என்ன வரணும்? 4 காற்று அடிக்கப்படும் பொழுதுதான் ஆவி வரும்னு எசேக்கியேல் 37 படிச்சிருக்கோம். சோ அப்படின்னா ஆவி வருகிறதும், ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்கிறதும், புதிய உடன்படிக்கை அவர்கள் மத்தியில் ஸ்தாபிக்கப்படுறதும் என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். சோ அப்படின்னா கிளியரா ஒரு பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. இந்த ஒரு விஷயம் இன்னும் என்ன ஆகல, நடக்கல. இது நமக்கு என்னவா இருக்குங்க? எதிர்காலமா இருக்கு அப்படின்னு பாக்கணும். சோ கடந்த காலம் இது வரைக்கும் போதும். இப்ப நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசன்ட் டு ஃபியூச்சருக்கு வந்துடலாம். எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, 83ஆம் சங்கீதத்தினுடைய நிறைவேறுதல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஆரம்பிக்க போறோம். சோ அப்படின்னா இன்னைக்கு என்ன நடக்குது, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு காரியத்தை வசனத்தின் அடிப்படையில ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு டிஸ்க்ளைமர் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are not prophets, we are the students of prophecy. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தீர்க்கதரிசிகள் அல்ல, நாம் தீர்க்க தரிசனத்தின் மாணவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்க தரிசனத்தின் மாணவர்கள். எதிர்காலத்துக்குரிய தீர்க்க தரிசனத்தை நம்ம ஹேண்டில் பண்ணும்பொழுது நாம என்னன்னு எப்படி பார்க்க கூடாது, எப்படி புரிந்து கொள்ள கூடாதுன்னா, இது இப்படிதான் நடந்தே ஆகணும் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. உதாரணத்துக்கு பாபிலோன் அழியும்னு நமக்கு தெரியுமா? தெரியும். எப்படி அழிய போகுதுன்னு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா அழிய போகுது என்பது உறுதியான தீர்க்க தரிசனம். ஆனா இப்படிதான் அழியும்னு நாம அழுதிட்டு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சோ அதன் அடிப்படையில இப்ப எதிர்காலத்துல இஸ்ரேல் மத்தியில என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம எதிர்பார்க்கிறோம்னா வாசிக்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை. ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறேன். புருஷர்களுக்கு என்ன இருக்காமா? முகெல்லாம் மாறி வெளுத்து போயிருக்காமா. சோ ஒரு மனுஷனுக்கு முகம் எப்ப வெளுத்து போகும், எப்ப வெளிரி போகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு உச்சக்கட்ட பயத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்கும்பொழுதுதான் இப்பேற்பட்ட ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ள வரும். அப்படி இருக்கலாமா? படிங்க. ஐயோ அந்த நாள் பெரியது, ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை, அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். அது யாருக்கு இக்கட்டு காலம்? யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி என்ன பண்ணப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம்னா இந்த இடத்துல யாக்கோபு யார் அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல். இஸ்ரேல் தேசத்துக்கு மாபெரும் ஒரு இக்கட்டு காலம் வரப்போகுது. அதுதான் யாக்கோபின் இக்கட்டு காலம். அதுதான் மாபெரும் நடக்கக்கூடிய கிளைமேக்ஸ். ஆனாலும் அதுக்கு அவன் நீங்களாகி என்ன பண்ணப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். இந்த சம்பவத்தை தான் வெளிப்படுத்த விசேஷம் நமக்கு எப்படி கேப்சர் பண்ணி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்த விசேஷம் 16:16 நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எபிரேய பாஷையில் அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்தில் அவர்களை கூட்டி சேர்த்தான் அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா பூமியின் ராஜாக்கள் அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்தில் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியும், அர்மகெதோன் எனப்பட்ட இடம் என்பது ஒரு லிட்டரலான இடமா? லிட்டரலான இடமா? இல்ல. அப்படின்னா பைபிள்ல இடம் என்பது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமையை அடையாளப்படுத்தும். அப்படின்னா பூமியில இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்களையும் எந்த நிலைமைக்கு கூட்டி சேர்க்கப்பட போகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்மகெதோன் என்னப்பட்ட நிலைமைக்கு கூட்டி சேர்க்கப்பட போகிறார்கள். அப்படின்னா அந்த நிலைமை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அர்மகெதோன் என்னப்பட்ட வார்த்தையினுடைய அடையாளத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும், கண்டுபிடிக்கணும். என்ன அர்த்தம் அர்மகெதோன்னா? ஹர்மெகெதோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழிவின் மலை. அப்படின்னா ராஜ்யங்களின் அழிவு எனக்கூடிய நிலைமைக்கு ஒட்டுமொத்த ராஜ்யங்களையும் தேவன் என்ன பண்ண போறாருன்னா கூட்டி சேர்க்க போறாரு. ஆனா அதை சொல்லும் பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்துக்கு கூட்டி சேர்க்கப்பட்டான்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜ்யங்களின் அழிவு எல்லாமே யாரோட தொடர்பு பட்டு இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் எபிரேய பாஷையை பேசக்கூடிய யூத ஜனங்களோட அது தொடர்பாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும்.
சோ அப்படின்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ் நம்ம போலாம். என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம நிறைய படித்து தியானித்த வசனங்கள் தான் இது. வாசிக்கலாம். சக்கரையா 14 அதிகாரம் 2 மற்றும் 3. சகரியா 14 முதல் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொலையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. வசனம் சொல்லுது, இஸ்ரேலுக்கு விரோதமாக பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? எல்லா ராஜ்யங்களும் வரும், வீடுகள் கொள்ளையாகும், நகரம் பிடிக்கப்படும். மறுபடியும் இஸ்ரேல் தேசத்தை வரக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்களாமா? கேப்சர் பண்ண போறாங்க. அப்படி பிடிக்கப்படும் பொழுது நகரத்தாரில் பாதி மனுஷர் என்ன பண்ண போறாங்க? சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. அப்படின்னா இதே ஒரு விஷயத்தை தான் எசேக்கியேல் 38 நம்ம எப்படி பாக்குறோம்னா, கோகு மாகோகின் படையெடுப்பு அப்படின்னு எசேக்கியேல் 38 மற்றும் 39 அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். சோ அதுல பார்க்கும்போது நம்ம யாரை குறிச்சு பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோக குறிச்சு பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அப்படின்னு எசேக்கியேல் பேசுவார். என்னன்னா, மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தான் ஆகிய கோகுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபா ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். அப்படின்னா இந்த இடத்துல கோகு யார் அடையாளப்படுத்துறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா மட்டும் இல்ல, அதுக்கு கீழே ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும், நம்ம படிச்சிருக்கோம். அப்படின்னா இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரக்கமே இல்லாம எதன் மத்தியில எதுக்குள்ள நுழைய போறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்துக்குள்ள நுழைய போறாங்க. அவங்களுடைய செயல்பாடு துள்ளி கூட இரக்கம் இல்லாம என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இப்ப நம்ம பாக்குறோம், இஸ்ரேலுக்கு எதனா ஒண்ணுன்னா யார் உடனடியா வந்து நிக்கிறாங்க? அமெரிக்கா வந்து நிக்குது, பிரான்ஸ் வந்து நிக்குது, யூகே வந்து நிக்குது. அப்படின்னா குறிப்பா நாம சொல்லிட்டோம்னா, வெஸ்டர்ன் நேஷன்ஸ், மேற்கத்திய நாடுகள் என்ன பண்றாங்கன்னா வந்து உடனே நிக்கிறாங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல இப்ப இருக்கக்கூடிய நட்பு நாடுகள் எல்லாம் வந்து நிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிக்கலாம். எரேமியா 30 அதிகாரம் 14 உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், நேசர் யாவரும் உன்னை மறந்துட்டாங்க. ஒருத்தர் கூட என்ன பண்ண போறது இல்லைன்னா அந்த சமயத்தில் யூதர்களுக்கு உதவியாக வரப்போறதில்லை அப்படின்றத பாக்குறோம். சோ அப்படின்னா இந்த ரஷ்யாவுடைய தலைமையின் கீழே மொத்த உலக நாடுகள்ல முக்கியமான நாடுகள், எசேக்கியேல் 38 சொல்லப்பட்ட நாடுகள் எல்லாம் வரும் பொழுது யூத தேசத்தினுடைய கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம்னா, எசேக்கியேல் 38:8 அநேக நாட்களுக்கு பிற்பாடு வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி சில ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது, எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் பொழுது, ஆக்சுவலா தமிழ்ல பட்டயத்துக்கு நீங்களாகி அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ் பைபிளை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, in future years you will invade a land that has recovered from war அப்படின்னா in future years, இன்னும் நம்முடைய எதிர்காலத்துல கோகு எப்படி வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுத்தத்திலிருந்து மீண்டு வந்த தேசத்துக்கு விரோதமாய் வருவாய் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த தேசம் யுத்தத்திலிருந்து மீண்டு வந்திருக்காது, அதுல மட்டும் கிடையாது, அது ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதிச்சிருக்கும். என்னன்னு சொல்லுவாங்களாமா, நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன், நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன் அப்படிங்கிறார். அப்படின்னா கிளியரா 4 பாயிண்ட். கோகு வரக்கூடிய காலப்பகுதியில இஸ்ரேல் தேசத்தினுடைய கண்டிஷன் எப்படி இருக்க போகுது? அது யுத்தத்திலிருந்து மீண்டு வந்த தேசமா இருக்கும், அது ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதிச்சிருக்கும், அது மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசமாக இருக்கும். அப்படின்னா அவங்க என்னன்னு சொல்லுவாங்களாமா, இஸ்ரேல் தேசத்தினுடைய நிலைமையை பார்த்து அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பா. இப்ப கேள்வி என்னன்னா, இன்னைக்கு யூத தேசத்தினுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? யுத்தத்திலிருந்து மீண்டு வந்துட்டாங்களா? இல்ல. நல்ல ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும், அதாவது எக்கனாமிக்கலா எல்லாரோட உச்சகட்டமா வந்துட்டாங்களா? அதுவும் இல்லை.
அட் த சேம் டைம் சமாதானமா இருக்கிறாங்களா? அதுவும் இல்ல. சுகத்தோடு கூடி இருக்கிறாங்களா? இல்ல. தாழ்பாலும் இல்லை, கதவுகளும் இல்லை. இந்த நிலைமையில இருக்கிறாங்களா? இந்த நிலைமையில இல்ல. சுத்தி சுத்தி என்ன இருக்குது அவங்களுக்கு? செக்யூரிட்டி தான் அதிகமா இருக்குது. அப்படின்னா இந்த நிலைமையை அடைவதற்கு இந்த மாதிரியான சமாதான உடன்படிக்கைகள் மூலம் வந்துருவாங்களா, அடைஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? இட்சாக் ராபினும் யாசர் அரஃபத்தும் கை கொடுக்கும் பொழுது சில சமயத்துல ஈவன் சகோதரர்கள் கூட எதிர்பார்த்திருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒருவேளை சமாதான உடன்படிக்கையில ஒரு சமாதானம் வந்துருமோ எசேக்கியேல் 38 நடக்கிறதுக்கு முன்பாக அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது கிடையாது. ஏன் நாம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பார்க்க போறோம்னா, யூதர்களுக்கும் முஸ்லிம்க்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை முடிவுக்கு வரும். ஆனா அது எப்படி முடிவுக்கு வர போறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமாதான உடன்படிக்கைகள் மூலம் அது முடிவுக்கு வராம யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கு முன்பாக ஒரு மாபெரும் யுத்தமானது என்ன ஆக போகுதுன்னா நடக்க போகுது. அந்த மாபெரும் யுத்தத்துல நிச்சயமா யார் கூட உதவி செய்ய போறாங்கன்னா, மேற்கத்திய கிறிஸ்தவ நாடுகள் யூதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை என்ன பண்ண போறாங்கன்னா செய்ய போறாங்க. சோ அந்த யுத்தத்திற்கு பிற்பாடுதான் என்ன ஆக போகுதுன்னா எசேக்கியேல் 38 அதிகாரம் அப்படின்ற ஒரு யுத்தம் என்ன ஆக போகுதுன்னா நடக்க போகுது. அதுதான் லாஸ்ட் கிளைமேக்ஸ் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்படின்னா அதற்கு முன்பாக நடக்கக்கூடிய யுத்தத்தை பத்தி தான் நாம எங்க படிக்கிறோம்? ஆசாப்பாடின சங்கீதம். நாம நிறைய தியானிச்ச சங்கீதம். என்ன சங்கீதம்? 83ஆம் சங்கீதம். சோ 83ஆம் சங்கீதத்தை நம்ம நிறைய தடவை வாசிச்சு பார்த்திருக்கோம். ஒருவேளை புதுசா என்ன பண்ணிருக்கலாம், அநேகர் வந்திருக்கலாம். 83ஆம் சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கும்? நான் வாசிக்கலாம், கொஞ்சம் ஸ்பீடா வாசிக்கலாம். தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும், இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். அப்படின்னா யூத நாடுனே ஒண்ணு இல்லாம என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலாம் வாங்கன்னு பிளான் போடுறாங்க. இப்படி யார் யாரெல்லாம் பிளான் போடுறாங்களாமா, இப்படி ஏதோவின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் சொல்லி ஒரு ஏறக்குறைய ஒரு 10 பேர் கொண்ட லிஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும். இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 பேர் கொண்ட இந்த லிஸ்ட் யாரை அடையாளப்படுத்துதுன்றத நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். யார் அடையாளப்படுத்துது? இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளை அதை அடையாளப்படுத்து அப்படின்னு பாக்குறோம். இப்ப கேள்வி என்னன்னா, சங்கீதம் 83ஆம் அதிகாரத்தினுடைய நிறைவேறுதல் ஆரம்பிச்சிருச்சா அல்லது நடந்துட்டு இருக்கா, இல்ல இதுக்கப்புறம் தான் நடக்க போதா, இல்ல சங்கீதம் 83ஆம் அதிகாரத்தினுடைய இந்த ஈவெண்ட் என்பது ஒன் டைம் ஈவெண்டா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரே ஒரு யுத்தத்தை அதை அடையாளப்படுத்துதா, ஒரே ஒரு யுத்தத்தை அடையாளப்படுத்துதா அல்லது ஒரு ப்ராசஸா இருக்கு? அது என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி நாம கூட என்ன எதிர்பார்த்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்காலத்துல ஒரே ஒரு யுத்தம் வரும், அந்த ஒரே யுத்தத்தோட எல்லாம் என்ன கொலாப்ஸ் ஆகி சமாதானம் வந்துருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா நாள் ஆக ஆக தேவனுடைய திட்டத்தை அவர் செயல்படுத்த ஒரு ஆச்சரியமான முன்னேற்றங்கள் என்ன ஆகுதுன்னா 83ஆம் சங்கீதத்தினுடைய புரிந்து கொள்ளுதலே மாபெரும் அப்டேட் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதே யூத் கன்வென்ஷன்ல 83 என்ன பண்ணிருக்கோம் பார்த்திருக்கோம். இதே யூத் கன்வென்ஷன்ல எசேக்கியேல் 38 என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அதே மாதிரி பாக்குறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. என்ன ஆகுது, நமக்கு அநேக விஷயங்கள் தேவன் நிறைவேற்ற அதனுடைய நுணுக்கங்கள் நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. தேவன் ப்ராஃபட்டிக் இன்சைட்ஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த 83ஆம் சங்கீதத்துல வரக்கூடிய எதிரிகளை, இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை எப்படி அழிங்க தேவனே அப்படின்னு ஜெபம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீதியானருக்கு செய்தது போலவும், படிங்க, மீதியானியருக்கு செய்தது போலவும், கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசேரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். அது மட்டும் இல்லாம எப்படி இந்த ஜெபம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படி அவர்களுடைய முகங்கள் என்ன பண்ணுங்க, நீங்க அவமானத்தினால மூடுங்க. யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரின் ஒருவரே பூமி அனைத்தின் மீதும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்கள். அந்த ஜெபமே எப்படி முடியுதுன்னா, தேவனே அவங்களை என்ன பண்ணிருங்க, அவமானப்படுத்திடுங்க, அவங்களை வெட்கப்படுத்திடுங்க அப்படிங்கிறாரு. யார?
இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அரபு நாடுகள், இந்த ஈபால், தீரு, பிலிஸ்தியா, அமலேக்கு, ஆகாரியர்கள், அம்மோன், இது எல்லாமே பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் தேசத்தை சுற்றி இருந்த நாடுகள். அப்படின்னா கிளியரா இப்போ இஸ்ரேல் தேசத்தை சுற்றி இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அநேக அரபு நாடுகள், லெபனான், ஜோர்டான், எகிப்து, சிரியா போன்ற நாடுகள். ஆனா இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அசிரியனும் லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள்ன்ற ஒரு வார்த்தை வரும் 83ஆம் சங்கீதத்துல. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசிரியனும் லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள் அப்படின்ற வார்த்தை ஏன் வரணும்? இந்த இடத்துல லோத்தின் புத்திரர்கள் யாரு? லோத்தின் புத்திரர்கள் யாரு? ஏன் லோத்தின் புத்திரர்கள்ன்ற வார்த்தை இந்த இடத்துல வந்திருக்கணும்? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் இந்த வார்த்தை எங்க பயன்படுத்தி இருக்காரு? லோத்தின் புத்திரர்கள் ஆக்சுவலா யாரு? அம்மோன், மோவாப். என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மோன், மோவாப் அப்படியே யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ்க்கு அடையாளமா இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்ஸும் விருத்த சேதனத்தை பிராக்டிஸ் பண்றாங்க, அம்மோன் மோவாபியர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா விருத்த சேதனத்தை பிராக்டிஸ் பண்ணாங்க. அதே மாதிரி முஸ்லிம்குள்ளே 2 டிவிஷன் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரபியர்கள், பெர்ஷியர்கள். முகமது அப்படின்னு அவங்களுடைய தீர்க்கதரிசியில இருந்தே 2 குரூப் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா பிரிஞ்சிச்சு. 2மே மோசமான குரூப். அதே மாதிரி இங்கேயும் லோத்து கிட்ட இருந்து 2 குரூப் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியுது. யாரு? அம்மோன், மோவா. யூத மார்க்கமோ இஸ்லாம் மார்க்கமோ, அதாவது யூத மார்க்கத்தையும் கிறிஸ்டியானிட்டியும் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும்? யூத மார்க்கத்தையும் கிறிஸ்டியானிட்டியும் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி வந்ததுதான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாம். அதே மாதிரிதான் நமக்கு நல்லா தெரியும், லோத்துக்கு அவங்களுடைய டாட்டர்ஸ், அவங்களுடைய மகள்கள் பிள்ளைய மோசமா தான் என்ன பண்ணிருப்பாங்க? பெற்றிருப்பாங்க. சோ அந்த மாதிரி அங்க ஆதி காலத்துல யூதர்களுக்கு விரோதமாக எப்பொழுதும் யாருடைய மனப்பான்மை இருந்திருக்கு? அம்மோன் மோவாபியர்களுக்கு இருந்த மாதிரி இப்பொழுது யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முஸ்லிம்ஸ்க்கு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னா கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மோன், மோவாப், லோத்தின் புத்திரர்கள் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்க அப்படின்னா முஸ்லிம் நேஷன்ஸ்க்கு அடையாளமா இருக்கிறாங்க. அப்படின்னா 10 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வர்றது நமக்கு நல்லா தெரியும். 10 என்பது பூமிக்குரிய ஒரு பூரணம், earthly completeness. அப்படின்னா மொத்த இஸ்லாம் நாடுகளுடைய மனநிலைமை யாருக்கு எதிராக இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு எதிராக இருக்க போது இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறத தெள்ள தெளிவா நாம என்ன பண்றோம்? பாக்குறோம். சோ சில சமயத்துல சகோதரர்களே என்ன கருத்தும் கொடுத்திருக்காங்கன்னா 83ஆம் சங்கீதமோ எசேக்கியேல் 38 ஒண்ணு, அதாவது கடைசியா நடக்கக்கூடிய மகா உபத்திரவத்துல யூதர்களுக்கு எதிராக அரேபியர்கள் தான் வர போறாங்கன்ற ஒரு கருத்தை முன்னெடுத்து வைப்பாங்க. அந்த கருத்து சரியா வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கருத்து சரியா வராது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து படிக்கும் பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய நாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா லிஸ்டுமே எந்த சந்ததியிலிருந்து வரல அப்படின்னா ஷேம்னுடைய சந்ததியிலிருந்து வரல. அதுக்கு பதிலா யாஃபேத்தின் சந்ததியில இருந்தும் ஹாம்னுடைய சந்ததியிலிருந்து வந்திருக்காங்களே தவிர்த்து ஷேம்னுடைய சந்ததியில வரல. ஆனா சங்கீதம் 83 நம்ம பார்க்கும் பொழுது அதில் கொடுக்கப்பட்ட லிஸ்ட் எந்த சந்ததிக்குள்ள இருந்து வராங்க? ஷேம்னுடைய சந்ததியிலிருந்து வராங்க. அப்படின்னா இது வேற யுத்தம், அது வேற யுத்தம். எந்த யுத்தம் முதல்ல நடக்க போகுது? 83 முதல்ல நடக்கும், எசேக்கியேல் 38 அதுக்கப்புறம் நடக்கும். 83 ஏற்கனவே நடக்க என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. எப்பத்துல இருந்தே நம்ம சொல்லலாம் 6 டேஸ் வார்ல இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அதனுடைய துவக்கங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அத்தனை நாடுகள் அட் டைம் அடிச்சாங்க. அற்புதமா எது இருந்துச்சுன்னா இந்த 6 டேஸ் வார் இருந்ததை நாம என்ன பண்றோம்னா கவனிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு அற்புதத்தனமான ஒரு மாபெரும் ஒரு வெற்றியா எதை பாக்குறாங்கன்னா இஸ்ரேலினுடைய இந்த வெற்றியை 6 டேஸ் வரல பாக்குறாங்க. ஏன்னா மத்தவங்க வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க போய் அடிச்சுட்டாங்க. ஏறக்குறைய எகிப்தினுடைய 90% ராணுவ வல்லமைய சில மணி நேரங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா முறியடிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம யோசிச்சு பாருங்க, அந்த சமயத்துல அரபியர்களுடைய ஆர்மிஸ்ல 900 ஏர்கிராப்ட், 5000 டேங்க், 5 லட்சம் ராணுவ துருப்புகள் இருந்துச்சு. ஆனா இஸ்ரேல் பக்கம் வெறும் 200 ஏர்கிராப்ட், 1100 டேங்க், 50,000 துருப்புகள் மட்டும் தான் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கடந்து ஜெயிச்சது மட்டும் இல்லாம மறுபடியும் ஈஸ்ட் ஜெருசலேத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டாங்க. இந்த சமயத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
கோலன் ஹைட்ஸையும் இப்பதான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிடிக்கிறாங்க. சிரியால ஒரு முக்கியமான பகுதியை இப்பதான் வந்து பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மினிமல் இஸ்ரேலி கேஷுவாலிட்டிஸ் அப்படின்னா நிறைய பேர் இஸ்ரேல் பக்கம் என்னவே ஆகல, மறிச்சே போகல. அது மட்டும் இல்லாம நிறைய மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னா இந்த யுத்தம் பல மாசத்துக்கு போகும் அப்படின்னு இருக்காங்க. ஆனா வெறும் 6 நாள்ல என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சது மட்டும் இல்லாம இந்த இடத்துல என்ன இருக்குன்னா அநேக சோல்ஜர்ஸ் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மைன் ஃபீல்ட்ஸ் கன்னி வெடிகள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் அதிசயத்தக்க கிளியரா இருக்குது. எதிரி நாட்டு ராணுவங்கள் சண்டையா போடாம திடீர்னு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சரண்டர் ஆயிருக்கிறாங்க. என்ன ஃபீல் பண்ணிருக்காங்களாமா, ஏதோ ஒரு அன்சீன் ப்ரொடெக்ஷன், கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு பாதுகாப்பு எங்களை என்ன பண்ணிருக்கு, பாதுகாத்திருக்கு அப்படின்றத எல்லா சோல்ஜர்ஸும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உணர்ந்திருக்கிறாங்க. ஈவன் அநேக யூதர்களுமே இத மாபெரும் தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலாதான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. அந்த சமயத்துல எந்த இன்டர்நேஷனல் பவர்ஸும் யாருக்கு ஹெல்ப்புக்கு வரலன்னா, இஸ்ரேலுக்கு ஹெல்ப்புக்கு வராத சமயத்துல தேவனுடைய தலையீட்டின் காரணமாக மாபெரும் வெற்றியை யார் அடைஞ்சாங்கன்னா யூதர்கள் அடைந்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும். அப்ப பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் புரியுது, 1967ஓட இது முடிஞ்சிருச்சான்னு பாத்தீங்கன்னா முடியல. சாம்ஸ் 83 என்ன ஆகுது, 1967ல இருந்து அதனுடைய ஆரம்பம் ஆகுதுன்னு நம்ம பார்த்தாலுமே கூட இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் எக்ஸாக்டா நமக்கு இன்னும் அதிகப்படியான வெளிச்சத்தை 83ஆம் சங்கீதத்துல கொடுக்குது. அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 நாளும் அத்திய டைம்ல வந்து அடிக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்க போறது இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 83 சாம்லே நமக்கு மாபெரும் க்ளூ இருக்கு. என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமான அப்ரோச் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அப்ரோச் எப்படி இந்த ஜெபத்துல கேட்கப்பட்டிருக்குன்னா, நீதியானருக்கு செய்தது போலவும் செய்யுங்க. நீதியானர்கள் எப்படி முறியடிக்கப்பட்டாங்க நம்ம நியாயாதிபதிகள்ல படிக்கிறோம், அவங்களுக்கு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சுக்கிட்டு வீக் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி 6 டேஸ் வார் முடிஞ்சிட்ட பிறகு எகிப்து மற்றும் யோர்தா நாடுகள் யாரோட நட்பு நாடு ஆயிட்டாங்க, இஸ்ரேலோட நட்பு நாடு ஆயிட்டாங்க. இப்போ சகோதரர்கள் சொல்லும்போது அழகா சொல்லியிருக்காங்க, இப்ப எகிப்தும் யோர்தானும் ஏறக்குறைய வாழை சுருட்டிக்கிட்டு யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பக்கம். எனிமி எனக்கூடிய நிலைமையை இப்ப யார் இழந்துட்டாங்க, எகிப்தும் யோர்தானும். அப்படின்னு நம்ம ஒருவேளை என்ன எதிர்பார்க்க தேவையில்லைன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சர்ல எகிப்தும் திரும்பியும் சண்டைக்கு வரும், திரும்பியும் ஜோர்டானும் சண்டைக்கு வரும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் குண்டு போடும் பொழுது அதை தடுப்பதற்காக யாருடைய வான்பரப்பை இப்ப பயன்படுத்தி இருக்காங்கன்னா யோர்தானுடைய வான்பரப்பு இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்துது. அப்படின்னா இப்ப இஸ்ரேலுக்கு உதவியாக வான்பரப்பை யார் கொடுத்திருக்காங்கன்னா ஜோர்தான் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா ஏறக்குறைய இப்ப என்ன ஆயிடுச்சு, இவங்க எனிமி எனக்கூடிய ஸ்டேட்டஸ்ல இல்ல. அப்படின்னா இவங்களே ஆல்ரெடி வீக் ஆயிட்டாங்க. ஆனாலுமே இப்படி மட்டும் தான் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இல்ல, மிலிட்டரி ஆக்ஷன்லயும் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய எதிரிகளை அழிக்க போறாங்க. எப்படின்னா சிசரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும். சிசரா யாபின் கிளியரா பழைய ஏற்பாட்டு காலத்துல அது ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் தான். ஆனா 83ஆம் சங்கீதத்தினுடைய ஒரு மாபெரும் புரிந்து கொள்ளுதல் போன வருஷம் தான் நமக்கு கிடைச்சது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், யூத் கன்வென்ஷன்ல பார்த்திருக்கோம், ஜெனரல் கன்வென்ஷன்ல பார்த்திருக்கோம், நிறைய பிரதர்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து நம்ம பார்த்திருக்கோம். என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஜெபத்துல அவர்களையும் அவர்கள் அதிபதியையும் ஓரேவுக்கும் சேவுக்கும் அவர்கள் பிரபுக்களை எல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். அப்படின்னா கிளியரா ஜெபத்துல என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு, லீடர்ஸ் எல்லாம் தேவனை என்ன பண்ணிருங்க, கழிச்சிருங்க. சொன்ன மாதிரியே இப்போ எசபெல்லாம் ஆளையே என்ன பண்ணும் காணும். எசபெல்லாவுடைய லீடர் நசரல்லா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் என்ன பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. அப்படின்னா கிளியரா ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய மாபெரும் யுத்தம் இந்த தீவிரவாத இயக்கங்களோட சேர்ந்து யார் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா ஈரான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர்களை தான் நம்ம அசீரியாவை நம்ம பாக்குறோம். அப்படின்னா 83ஆம் சங்கீதம் இப்போ நிறைவேறி கொண்டிருக்கிறது, அது நம்ம நெருங்கி கொண்டிருக்கோம்னா எதுக்கு தயார்படுத்துது 83ஆம் சங்கீதம், எசேக்கியேல் 38க்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தயார்படுத்துது. அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனை 83ஆம் சங்கீதத்தை முழுசா நிறைவேறி முடிச்சிருமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இப்ப நடக்கக்கூடிய சம்பவத்தை எப்படி சொல்லலாம்னா, பத்த வச்சிருச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? 83ஆம் சங்கீதத்துக்கான நிறைவேறுதலுக்கான ஆரம்பத்துல என்ன பண்ணிருச்சுங்க? முழுசாவே பத்த வச்சிருச்சு. திரும்பி நம்ம என்ன எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருக்கும். இதே மாதிரி என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? வருஷம் மதுரைக்கோ கோயம்புத்தூருக்கோ வந்து யூத் கன்வென்ஷன் நம்ம அட்டன் பண்ணிட்டு, பிசிக்ஸ் படிச்சுட்டு, ப்ரோக்ராம் நடத்திட்டு, இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே போகாது. எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதரர்கள் ஷேர் பண்ணாங்க. இந்த சப்ஜெக்ட் ஹெல்ப் பண்ண நம்முடைய சகோதரர்கள் ஷேர் பண்ணும்போது, அழகான சில இன்சைட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. என்ன இருக்கமா, இந்த யுத்த சமயத்துல ஏறக்குறைய 29,000 யூதர்கள் திருப்பி தேசத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க? வந்துட்டாங்க. சமாளிக்கவே முடியல. அப்படின்னா ஒரு பாயிண்ட் என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெருப்பு பத்தி மிச்சம் இருக்கக்கூடிய எதிரிகளை எல்லாமே நண்பனை மாற போறது கிடையாது. எந்த நிலைமைக்கு போக போறாங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இனி இவங்களை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்பொழுதுதான் இஸ்ரேல் 83ஆம் சங்கீதத்தினுடைய அந்த நிறைவேறுதலுடைய முடிவாக சமாதான சூழ்நிலைக்கு வரும்பொழுது ரஷ்யாவினுடைய தலைமையின் கீழ் எல்லாம் வருவாங்க. ஏன்னா இப்ப ஒண்ணுமே பண்ண முடியல. திடீர்னு பேஜர் வெடிக்குது. எப்படி வெடிக்குதுன்னு பார்த்தா என்ன ஆகல தெரியல. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எப்படியுமே கணிக்க முடியல. சோ இவங்க செல்போனை வச்சுட்டு யூஸ் பண்ணாதான் ஹேக் பண்ணிடுவாங்க நினைச்சு இவங்க பயந்துட்டு பேஜர் வாங்கிட்டு எசபலா தீவிரவாத அமைப்பு யூஸ் பண்ணா அது வைக்குது. என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய ராணுவத்தை எல்லாம் மீறி ஈரான்ல வச்சே யார கொலை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸ் தலைவரை கொலை பண்றாங்க. அப்ப யார் ஹெல்ப் பண்ணும்? எந்த எந்த யார் அதிகமா ஸ்பைல் பண்றது அவங்க தெரியும். மொசாட். நம்ம வேவு பாக்கிறதுல பழைய ஏற்பாட்டுல இருந்தே கில்லாடிங்க. இப்படி பார்க்கும்பொழுது முன்னாள் ஈரானுடைய அதிபர் சொல்லியிருக்காரு. என்ன பிளான் பண்ணிருக்கானா, இவங்க இஸ்ரேல் வந்து இந்த மொசாத் ஏஜென்ட் நம்மளுடைய மிலிட்டரியவே என்ன பண்ணிட்டாங்க, ஊடுருவிட்டாங்க. அதனால யார் யாரெல்லாம் ஊடுருவி இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நாம ஒரு டீம் என்ன பண்ணலாம், ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எதுக்கு அந்த டீம்? ஈரான் மிலிட்டரிக்குள்ள யார் யாரெல்லாம் கல் ஆடுகள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா மொசாத் ஏஜென்ட் எப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க, வந்துடலாம் டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டீமுடைய தலைவரே மொசாத் ஏஜென்ட்டா என்ன பண்ணிருக்காருன்னு இருந்திருக்காரு. அப்புறமா தான் என்ன பண்ணிருக்காருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒண்ணுமே என்ன பண்ண யோசிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம நம்ம பாக்குறோம் 83ஆம் சங்கீதத்துல அதனுடைய முடிவுல பார்க்கும்பொழுது எப்படி அழிவு வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்னி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும், அப்படின்னா ஒரு மாபெரும் யுத்தம் வந்து ஒரு சமாதானத்துக்கு வரணும்னா 2ஆம் உலக யுத்தம் நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இல்லையா? கடைசி அணுகுண்டு போட்டோன்னு எல்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டாங்க. ஒருவேளை ஹூ நோஸ், சுத்தி வரும்போது இஸ்ரேல் பயன்படுத்தினா கூட என்ன சொல்றதுக்கு இல்ல, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இஸ்ரேல் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குதா? ஆனா அது அவங்க என்ன பண்ணல, வெளியே எங்க கிட்ட இருக்குதுன்னு சொல்லல. ஆனா உலகத்துக்கே தெரியும் யாருக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்னு. அவங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்னு என்ன பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி எதுக்குள்ள இன்வால்வ் பண்ணிருக்காங்கன்னா, மிலிட்டரிக்குள்ள. செல்ஃப் டிரைவிங் கார் வந்து இருக்கக்கூடிய இந்த சமயத்துல, செல்ஃப் டிரைவிங் கார்னா டிரைவர் இருக்க மாட்டாங்க, கார் என்ன ஆகும், ஓடும். அதாவது வரப்போதெல்லாம் இல்ல, ஏற்கனவே என்ன ஆயிருச்சு, வந்துருச்சு அது. சரிங்களா? யுஎஸ் யூரோப்ல என்ன ஆயிருச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, செல்ஃப் டிரைவிங் கார் இல்ல, செல்ஃப் டிரைவிங் அன்மேன்ட் வெஹிக்கிள், டேங்க், அதுக்குள்ள யாருமே கிடையாது. அதுவா ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி இலக்கு எங்கேயோ ஈஸியா போய் என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்து தாக்கி அடிச்சிடும். திருப்பி பார்த்தா கூட மனுஷன் யாருமே அங்க என்ன பண்ணல, எந்த யூதர்களும் இல்ல, மனுஷனே இல்ல அதுக்குள்ள.
அட்டானமஸ் யூஏவி, யூஏவினா அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், வான்ல பார்க்கக்கூடிய வெஹிக்கிள். நம்ம என்ன நினைக்க வேண்டாம், இதெல்லாம் கான்செப்ட் வெஹிக்கிள் கிடையாது, எதிர்காலத்துல வரப்போகுது அப்படிலாம் இல்ல. இது ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு, பயன்படுத்திட்டு இருக்காங்க. த்ரீ 360 டிகிரிக்கு என்ன சிச்சுவேஷன்ன்றது என்ன பண்ணிருதுன்னு பாத்தீங்கன்னா கணிச்சிருது. அது மட்டும் இல்ல, இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெரரிஸ்ட கண்டுபிடிக்கிறதுக்கு லாவெண்டர் பர்ஃபியூம் பேர் இல்ல, அவங்களுடைய ஏஐ மாடல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லாவெண்டர் ஏஐ. இந்த மெஷின் லேர்னிங் மாடல் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நடக்கக்கூடிய யுத்தத்துல பயன்படுத்திருக்காங்க. நிறைய அந்த பேர், ஏன்னா காசால நிறைய பேர் இருப்பாங்கல்ல, பொதுமக்களும் இருப்பான், தீவிரவாதியா இருப்பான். இவளால என்ன பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா யாருன்னு கண்டுபிடிக்கிறது டஃபா இருந்துச்சு. இந்த மாடல் என்ன பண்ணிருதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே ஐடென்டிஃபை பண்ணி இங்க 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 இருக்கிறான் தீவிரவாதின்னு சொல்லிடுது. அவங்க மெஷின் லேர்னிங் சயின்டிஸ்ட் அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாடலை ஈஸியா என்ன பண்ணிடுறாங்க, முடிச்சிடுறாங்க. இந்த ஒரு மாடல் மட்டும் தான் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஆட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஏஐ மாடல் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்பல் ஏஐ. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, காஸ்பல் ஏஐ மாடல். இந்த காஸ்பல் ஏஐ மாடல் இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த பில்டிங்ஸ்ல பதுக்கி வச்சிருக்கிறாங்க குண்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக காஸ்பல் ஏஐ. லாவெண்டர் ஏஐ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெங்க தீவிரவாதிகள் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. சோ அப்ப கிளியரா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுக்கு காஸ்பல் ஏஐயும், இண்டிவிஜுவலை கண்டுபிடிக்கிறதுக்கு லாவெண்டர் ஏஐயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா கிளியரா ஒரு பாயிண்ட் புரியுது, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய மாபெரும் யுத்தத்துல என்ன ஆக போகுதுன்னா, யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்திலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணம் அடைந்து, அதாவது மிச்சம் இருக்கக்கூடிய எதிரிகளையும் மாபெரும் சண்டையில இஸ்ரேல் ஜெயிக்கும் போது எதிர்காலத்துல என்ன டவுட் வந்துடும் அவங்களுக்கே, இப்ப நம்ம கடவுள் டம்மி போல இருக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, யோசிக்குவாங்க. அங்க இருந்து இஸ்லாமுடைய டிக்ளைன் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நடக்கும். அதனால ஏசாயால படிக்கிறோம், அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கக்கூடிய பெலிஸ்தியரின் எல்லைகள் மீது பாய்ந்து, வெஸ்ட் பேங்க் என்ன பண்றாங்க இப்போ, கேப்சர் பண்ணிருக்காங்க. ஏன்னா மீகால நம்ம படிக்கிறோம், the day for building your walls will come, a day for extending your boundaries. எல்லைகளை விரிவாக்கக்கூடிய நாள் வரப்போகுது. ஏன்னா இஸ்ரேலினுடைய பார்த்தோம் ஒரு வீடியோல பார்க்கும்போது, அவங்களுடைய ராணுவ உடையிலேயே எதை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, த கிரேட்டர் இஸ்ரேல் மேப். அதாவது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மேப்பா வச்சிருக்கிறாங்க. அதை முழுசா இப்பவே பிடிக்க போறது இல்ல, அது வெளியரங்கமான ராஜ்யத்துல தான் இருக்க போகுது. அந்த மேப்பை பார்த்தா பல நாடுகள் அதுக்குள்ள என்ன ஆகுது, வருது. ஆனா இப்போ செப்பனியால படிக்கக்கூடிய விஷயம் எக்ஸாக்டா நிறைவேறிடுச்சு. காட்சா குடியேற்று போகும், என்ன ஆயிடுச்சு, போயிருச்சு. இப்ப காசால குடியிருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குதா, இல்ல என்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசாவுடைய பாப்புலேஷன் 2.2 மில்லியன். இதுதான் அந்த 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 கோட்டுக்குள்ள இருக்கிறது தான் காசா. நார்த் காசால குண்டு போடுறாங்கன்னு சொல்லி யூதர்கள் குண்டு போடுறாங்கன்னு எல்லாருமே அப்படியே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓடி வர்றாங்க. அந்த இடத்துலயும் குண்டு போடுறாங்க இஸ்ரேல். வேற வழி இல்லாம என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திரும்பி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க வராங்க, அல்பலான்ற இடத்துக்கு. அங்கேயும் வந்து என்ன பண்றாங்க, குண்டு போடுறாங்க. திரும்பி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜனங்க ஓடி வராங்க. கான் யூனிஸ் அப்படின்ற இடத்துல வந்து தஞ்சம் புகுறாங்க, அங்கேயும் போடுறாங்க. வந்து கடைசியா இருக்கக்கூடிய ஒரே எல்லை எகிப்தோட இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ரஃபா. அங்கேயும் இப்ப என்ன பண்ணிட்டா வந்து முடியாது, இதுக்கு அடுத்தது எகிப்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க. காட்சா குடியேற்று போதுலாம் இல்ல, என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நாம என்னவும் சொல்லலாம், 83ஆம் சங்கீதம் நிறைவேற போகுதுன்னு என்ன பண்ணாம போலாம், நாம போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லு.
அப்படின்னா நாம இதே மாதிரி ஒரு வேலை லெத்தார்ஜியா லைஃபோ நம்ம வாழ்ந்துட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நம்மளுடைய சர்ச் கிளாஸ் வாய்ப்பு நம்மளை விட்டு சின்ன என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா சொல்லுவோம். இப்போ ஏன் ரொம்ப கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசிக்காத விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்து நடந்துச்சு. யோசிக்காத விஷயம். ஒருத்தர் திரும்பி வந்துட்டாரு. யாரு? டொனால்ட் ட்ரம்ப். ஏன்னா இவர்தான் முதல் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஜெருசலேமுடைய தலைநகரமா அங்கீகரிச்சார். எந்த வருஷம் தெரியுங்களா? 2018வது வருஷம். எக்ஸாக்டா 1878ல இருந்து 70 வருஷம் கணக்கு போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 1948 வரும். 1948ல இருந்து 70 வருஷம் கணக்கு போட்டீங்கன்னா எந்த வருஷம் வருது? 2018ல ஜெருசலேம் என்ன பண்ணியாச்சு? தலைநகராக நடுவில் தோத்துட்டாரு. வரமாட்டான்னு பார்த்து திரும்பி ஐம் பேக் என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டாரு. நடுவுல இவர் சொல்றதுக்கு என்ன பண்ணாங்க? முயற்சி பண்ணி அசாசினேஷன் அட்டெம்ப்ட் ஒரு என்ன சொல்றது? ஒரு மயிரியால் என்ன பண்றாரு? தப்பிச்சார். அப்ப திரும்பி அவர் வந்திருக்காருன்னா அவர் அனுமதிச்சது யாரா இருக்கும்? இன்னும் என்ன பண்ணல? பதவி ஏற்கல. இந்த 20ஆம் தேதி என்னவோ நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காருன்னா அமாஸ் நீ விடுவிக்கலனா அகதிகளை, ஏன்னா யுஎஸ் அகதிகள் இஸ்ரேல் அகதிகள்லாம் இருக்காங்கல்ல, மிடில் ஈஸ்ட்ல நரகம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன புரியுது? எங்க இருக்கோம் நாம? ரொம்ப நெருங்கிட்டோம். எதுக்கே? கடைசி யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கே ரொம்ப நெருங்கிட்டோம். அப்படின்னா அந்த கடைசி யுத்தம் 83% ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் நடந்துச்சுன்னா ஆடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் டெக்னாலஜிக்கலா ஏஐல எல்லா விஷயத்திலுமே ஒரு உச்ச கட்டத்தை யார் அடைய போறாங்கன்னா இஸ்ரேல். ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் பார்க்கலாம். அவங்களுடைய அக்ரி டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா ஆப்பிள் படிக்குது, ஹியூமன்ஸ் இல்ல, ட்ரோன்ஸ். அதுவும் எது நல்லா பழுத்து இருக்குதுன்றது ஏஐல செக் பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பறிக்குது. சுகர் கண்டென்ட் இருக்குதா கரெக்டா, அதுக்கு எதனா டிசீஸ் இருக்குதா அந்த ஆப்பிளுக்கு, அது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பறிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு பாயிண்ட் நமக்கு புரிஞ்சிருச்சு. சாம் 83 முடிஞ்ச உடனே கடைசியா நாம எதிர்பார்க்க போறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகுமாகோகு யுத்தம். நல்லா ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கலாம். சக்கரியா 14ஆம் அதிகாரத்துல படிக்கும்பொழுது எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளும் கூட்டுவேன். ஆனா எசேக்கியேல் 38ல சகல ஜாதிகள் வர மாதிரி இருக்கா? இல்ல, குறிப்பிட்ட நாடுகள் தான் வர மாதிரி இருக்கு. அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்? சகல ஜாதிகள் சக்கரியால சொன்ன மாதிரி வர போறாங்களா? எசேக்கியேல் 38ல சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட நாடுகள் மட்டும் வர போறாங்களா? ரெண்டுமே உண்மை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு குரூப் ஆக்டிவ் இன்வேடர்னா எசேக்கியேல் 38ல் சொல்லப்பட்ட நாடுகள் உண்மையாவே இஸ்ரேலுக்கு எதிராக மிலிட்டரி ஆக்ஷன்ல களம் இறங்கிடுவாங்க. அந்த ஆக்ஷனுக்கு உலக நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க? சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ கடைசியா யோசிச்சு பாருங்க, இந்த பாயிண்ட் நடக்கும்போது யார் இருக்க போறது இல்ல? நாம் எல்லாருமே இருக்க போறது இல்லையா? எல்லாருமே இருக்க போறது இல்லையா? ஒரு உண்மைதான் சொல்லி ஆகணும். என்ன சொல்லலாம் அந்த உண்மை? சபை மட்டும்தான் என்ன பண்ண போறது இல்ல, இருக்க போறது இல்ல. அப்படின்னா அந்த கடைசி யுத்தம் யோசிச்சு பாருங்க, ஒரு கிளைமேக்ஸ்ல நாடுகளும் யாருக்கு விரோதமா வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு விரோதமாக அந்த சமயத்தில் வரக்கூடிய அந்த சமயத்தின் போதுதான் எதிர்பார்க்காத ஒரு கஷ்டத்துக்குள்ள போகும். ஏன்னா நகரத்தை என்ன பண்ணுவாங்க? கேப்சர் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் பீரியட்ல நம்ம பாக்குறோம் ஒரு மீதியான யூதர்கள் யாரை ஏற்றுக்கொள்ள போறாங்க? மேசியாவை. அந்த மீதியான யூதர்கள் கிட்டதான் புது உடன்படிக்கை என்ன பண்ண போகுது? ஸ்தாபிக்கப்பட போகுது. இப்ப கேள்வி என்னன்னா அந்த யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு கன்வின்ஸ் பண்ண போறது யாரு? திரள் கூட்டம். அதுதான் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஸ்திரீகளின் ரூபவதி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டேன்? கழட்டி போட்டுட்டேன், அதை திரும்பவும் எப்படி கொடுப்பேன். அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீகளின் ரூபவதி அந்த இடத்துல வரக்கூடியவர்கள் யாருன்னா திரள் கூட்டம். போய் எருசலேம் குமாரத்திகள் கிட்ட போய் கேட்பாங்க. எருசலேம் குமாரத்திகள் யாரு? மீதியான யூதர்கள்.
என் நேசர் எங்கே அப்படின்னு கேட்ட உடனே எருசலேம் குமாரத்திகள், என்ன உன் நேசர் ரொம்ப ஸ்பெஷலா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க, ஸ்திரீகளில் ரூபவதி, ஆமா ஸ்பெஷல் தான் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ வர்ணிப்பாங்க. அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, திரள் கூட்டம் யார் கன்வின்ஸ் பண்ணது? யூதர்களை, மீதியான யூதர்கள்ல இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு கன்வின்ஸ் பண்ணுது. கடைசியா எருசலேம் குமார்த்திகள் என்ன சொல்லுவாங்கன்னா, உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளின் ரூபவரியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோட கூட நாங்களும் அவர் என்ன பண்றோம் கேட்டோம். அப்படின்னா யார் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க? ஒரு குறிப்பிட்ட யூத மக்கள் இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு யாக்கோபின் இக்கட்டு காலத்திற்கு கொஞ்சம் முன்னாடி, அது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப என்னோட கேள்வி, யாரா இருக்கும் அந்த யூதர்கள்? நாம கூட முன்ன என்ன எதிர்பார்த்தோம்? ஒருவேளை ஆர்த்தோடாக்ஸ் யூதர்களா இருக்குமோ? இந்த தொப்பிக்காரங்களா இருப்பாங்கல்ல, நியாய பிரமாணத்தினுடைய பற்று உடையவர்கள், அவர்களா இருக்குமோன்னு யோசிச்சா, ஜஸ்ட் ஒரு பேரல் யோசிக்கலாமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையின் காலப்பகுதியில் முதல் ஏற்றுக்கொண்டதே யார் தான்? சமுதாயத்துல கீழ்த்தட்டுல இருக்கக்கூடிய மக்கள். சிம்பிளா ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். யார் மீதியான யூதர்களா இருப்பாங்கன்னா, அது ரொம்ப சமுதாயத்துல கீழ்த்தட்டு ஜனங்களாக இருக்கலாம், யூதர்கள் மத்தியில எவ்வளவு மோசமானவர்களா கூட இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவ மனசார என்ன பண்ணிக்கணும்? ஏற்றுக்கொள்ளணும். இந்த மாபெரும் ஊழியத்தை யார் செய்ய போறாங்க? யார் செய்ய போறாங்க? யாரு? அதுதான் யாரு? அவங்களும் எங்கதான் இருக்காங்க? அவங்களும் இங்கே தானே இருக்காங்க. அப்படின்னா அவங்க நாமளா? அப்படின்னா யோசிச்சு பார்க்கலாம். கான்செக்ரேஷன் லைஃப் இருக்குல்ல, அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை ஒரு உச்சத்துக்கு வாழ வேண்டிய டைம் பீரியட் இது. இது வேற எதுக்குமே டைம் இல்ல ஆக்சுவலா. சோ ஒருவேளை கிரேட் கம்பெனி போய் விட்னஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த சமயத்துல? யோசிச்சு பாருங்க. போய் ஸ்கிரிப்சர் வச்சு என்ன பண்றாங்கன்னா, யூதர்களுக்கு ப்ரூஃப் பண்றாங்க. யூதர்கள் கன்வின்ஸ் ஆகுறாங்க. மீதியான யூதர்கள் அவர்களும் யாரை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சமயத்துலதான் யாரும் வராங்க பாத்தீங்கன்னா, அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது யாருங்க? ரஷ்யாவினுடைய தலைமையின் கீழே வரும்பொழுது, நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போது 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் இருக்கலையா? நிறுத்துவேன் என்பது தமிழ்ல தவறான மொழிபெயர்ப்பு. நிறுத்துவோம் என்பதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. அப்படின்னா 7 மெய்ப்பர்களையும் மனுஷரில் 8 அதிபதியும் யார் நிறுத்த போறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த மீதியான யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? கன்வின்ஸ் ஆயிட்டாங்களா மேசியா இயேசு கிறிஸ்து தானே. புது உடன்படிக்கைக்குள்ள என்ன பண்றாங்க? வந்துட்டாங்க. சோ அவங்க ப்ரே பண்ணும்போது சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? நகரம் பிடிக்கப்பட்டாச்சு. ஜெருசலேம் யார் கையில இல்ல? இப்போ இஸ்ரேல் கையில இல்ல. கம்ப்ளீட் ராணுவம் கேப்சர் பண்ணிச்சு. பாதி ஜனங்கள் சிறைப்பட்டு போயிட்டாங்க. இந்த மீதியான யூதர்கள் கடைசியில தெரிஞ்சிருச்சு உண்மை. புது உடன்படிக்கை அவர்கள் மத்தியில் ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. அந்த சமயத்துல தேவனுடைய பாதத்தில் விழும்போது உலகமே எதிர்பார்க்காத மாபெரும் அற்புதம். பட் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி திரள் கூட போயிருப்பாங்க கோர்ஸ் முடிச்சு. மாபெரும் அற்புதம் இந்த மீதியான யூதர்களுடைய ஜெபத்தின் மூலமாக நடக்கும். அந்த அற்புதம் என்ன தெரியுங்களா? முற்பிதாக்களின் உயிர்த்தெழுதல். ஹாட் நியூஸ் என்னவா இருக்கும் எல்லா இடத்துலயும்? பைபிள்ல செத்து போன கேரக்டர்ல என்ன பண்ணிட்டாங்களாமா? உயிரோட வந்துட்டாங்களாம். எதன் மத்தியில? அவங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும்ல. ராணுவ டாங்க்ஸ், வெப்பன்ஸ் எல்லாம் பறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அதன் மத்திய யார் உயிரோடு எழுந்து வராங்க? அந்த சினாரி எப்படி இருக்கும்? பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? மீதியான யூதர்களுக்கு எப்படி இருக்கும்? எதிர்க்க வந்த ரஷ்ய ராணுவ படையினருக்கு எப்படி இருக்கும்? கூட பண்ணி பார்க்க முடியாது. இப்படி இருக்கலாம். சோ அந்த யுத்தத்தின் மத்தியில் முற்பிதாக்களுடைய ரெசரக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடக்கும் பொழுது உலகமே மாபெரும் ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்னஸ் பண்ணுவாங்க. யார் சீன்ல வந்தாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது, சிம்சோன், எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்திருப்பாங்க. இந்த சமயத்துலதான் கிறிஸ்தவ மண்டலம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, மாபெரும் அழிவுக்குள்ள வரும்.
அததான் நம்ம மீகா 5:6 பாக்குறோம். இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் என்ன பண்ணுவாங்க? அழிப்பாங்க. அதுதான் ரெவலேஷன்ல பாக்குறோம். எதை மிதிக்கிறாங்க இவங்க? நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையில் அது மிதிக்கப்பட்டது. ரெவலேஷன் ஸ்டடியில நம்ம பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்னா, நகரத்தின் புறம்பே உள்ள ஆலை எதை அடையாளப்படுத்தினா இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தின் மூலமாக தான் பெயர் கிறிஸ்தவ மண்டலத்திற்கு மாபெரும் அழிவு என்ன ஆகும்னா வரும். அதுதான் ஒரு பலமுள்ள தூதன் என்ற கல்லை எங்க போடுறாரு? சமுத்திரத்தில் எரிகிறார். சமுத்திரத்தில் எரிகிறது. அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய மாபெரும் புரட்சியில கம்ப்ளீட் டெஸ்ட்ரக்ஷனுக்குள்ள இந்த ராஜ்யங்களின் அழிவு எனக்கூடிய நிலைமைக்கு வரும்பொழுது பெயர் கிறிஸ்தவ மண்டலம் அழிய போகுதுன்றதுதான் ரொம்ப அழகா ரெவலேஷன் 19:18 நம்ம பார்த்திருக்கோம். ரெவலேஷன் 19:18 நம்ம படிச்ச வசனமும் இதே வசனத்தினுடைய இணை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவரின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படி மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டான். இதே மாதிரியான வசனம் எங்க இருக்குன்னா எசேக்கியேல் 39 அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் என்ன கொடுக்குதுன்னா இந்த யாக்கோபின் இக்கட்டு கால சமயத்துல எதற்கும் மிகப்பெரிய அழிவு வரப்போகுது. பெயர் கிறிஸ்தவ மண்டலமும் டெஸ்ட்ராய். அப்போ முற்பிதாக்கள் எல்லாம் வந்துட்ட உடனே மாபெரும் அமைதியோட உலக ஜனங்கள் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா மத்திய 24 படிக்கிற மாதிரி அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. அப்படின்னா இந்த மகா உபத்திரத்தின் காலப்பகுதியில் ரொம்ப நாள் நீடிக்க போதா இல்ல. என்ன பண்றாரு? குறைக்கிறாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? சபை கிடையாது. ஏன்னா சபை அப்போ இல்லவே இல்லை. யார் அது? இஸ்ரேல் ஜனம் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் நிமித்தம் பேஸ் குறைஞ்சிரும். அப்படின்னா புது உடன்படிக்கை யூதர்கள் மத்தியில ஸ்தாபிச்சாச்சு, முற்பிதாக்கள் உயிர் தேர்ந்தாச்சு, பெயர் கிறிஸ்தவ மண்டலம் அழிச்சாச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து என்னதான்? இதை குறிச்சு கூட ஆச்சரியப்படாதீங்கன்றாரு. பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் உண்மையாவே இது ஒரு மிராக்கல் மேஜிக் தான் இல்லையா? ஏன்னா சபையினுடைய உயிர் தேர்தல் திறக்கூட்டத்தினுடைய உயிர் தேர்தல் கூட கண்ணுல என்ன பண்ண முடியாது, யாராலுமே பார்க்க முடியாது. இத லிட்டரலா என்ன பண்ணுவாங்க? முற்பிதாக்களுடைய உயிர் தேர்தலையும் எல்லாருமே வரும் பொழுது உலகத்தினுடைய கண்டிஷன் எப்படி இருக்கும்? எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஜஸ்ட் இமேஜின் ஒரு வீடியோ பார்க்கலாம். சோ யோசிச்சு பார்க்க முடியாத சந்தோஷம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் தேர்தலில் அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஏன்னா தங்களுடைய அன்பானவர்களோட என்ன பண்ண போறாங்க? சோ அப்படின்னா ப்ராஃபட்டிக் ஜர்னி முடிஞ்சு. இதெல்லாம் ஏதோ கதை இல்ல, என்னதான் நிஜம்தான். ஏன்னா ஏற்கனவே தேவன் சொன்னது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? நடக்க போகுது. எவ்வளவு சீக்கிரம் நடக்கும்? எத்தனை வருஷம்? வருஷத்தை யாருமே என்ன பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சொன்னா என்னதான் ஆகும்? அப்பாதான் என்ன பண்ணணும்னா போகும். ஏன்னா அந்த நாட்களை நீங்க அறிய முடியாதுன்னு 10 கன்னிகைகள் உண்மையில ஆண்டவர் கிளியரா என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. கேட்டு சொல்லல, எவ்வளவு சீக்கிரம் சொல்லியிருக்காரு. அதுதான் அத்திமர ஓமையில பாக்குறோம். சம்மர் இஸ் நியர். அப்படின்னா ஒரு வசனத்தை மட்டும் கடைசியா நம்ம படிப்போம். மத்த 24:34 வாசிங்க. ஐ டெல் யூ த ட்ரூத் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். This generation will certainly not pass away until all these things have happened. இது எல்லாம் நடந்து முடியறதுக்கு முன்பாக இந்த சந்ததி ஒளிஞ்சு போகாது. எது எல்லாம் நடந்து போக முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்திமரம் துளிர் விடுகிறத எந்த சந்ததி பாக்குதோ அந்த சந்ததி எல்லாருமே அழிஞ்சு போகிறதுக்கு முன்பாகவே வெளியரங்கமான ராஜ்யம் வந்துருமா. வெளியரங்கமான ராஜ்யம்னா என்னங்க? இந்த உலகத்தினால உயிர் தேர்தல் நடக்குதுல்ல, அதுவே வந்துருமா. அத்திமரம் துளிர் விடுறத பார்த்த சந்ததி எப்ப பார்த்திருப்பாங்க? அவங்க எப்ப பிறந்திருப்பாங்க? 1940s பிறந்திருக்கலாம். பார்த்திருப்பாங்கல்ல. அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்களா? அந்த டீம், அந்த சந்ததி இருக்காங்க. அவங்க எல்லாருமே மரிக்கிறதுக்கு முன்பாகவே எது வந்துருமா? சமாதான ராஜ்யம் வந்துருமா.
அப்படின்னா அவங்களுக்கு என்ன வயசாகும்? அவங்க இளமையா இருப்பாங்களா? அப்படின்னா இப்ப கூட நம்மளால என்ன பண்ண முடியாது? இயர்ஸ் டேட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனாலும் என்ன தெரிஞ்சிருச்சு? ஒரு ஒரு மாபெரும் ஒருவேளை நற்செய்தியா கூட இது இருக்கலாம். என்ன தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய அநேக யூத்ஸ் என்னவாவே கூட கடைசி வரைக்கும் இருந்துடலாம். என்னவாவே? யூத்ஸாவே இருந்து என்ன பண்ணலாம்? மறிக்கலாம். கரெக்ட்டா? சோ ஏன்னா நெறைய பிரதர்ஸ் யூத் கன்வென்ஷன்ல டிசிஷன் மேக்கிங் பத்தில என்ன போட்டு நம்ம பேசுறோம். நெறைய கல்யாணம் எல்லாம் பெரிய பெரிய டிசிஷன் மேக்கிங்ல என்ன போட்டு நம்ம பார்க்குறோம். பிளான் எல்லாம் ஒரு 50, 60 வருஷத்துக்கு போடலாமா? போட்டுக்கலாம். ஆனா என்ன ஆக முடியாது? ஒரே பாயிண்ட். லாஸ்ட் மொமெண்ட்க்கு வந்துட்டோம். இந்த சமயத்துல நான் தீமை பேசுறேன். நான் இன்னொருத்தர பத்தி தப்பா பேசுறேன். எக்லீஷியாக்கு நான் வரமாட்டேன். வர வேணாம். நான் உலக பிரகாரமா வாழ்ந்துக்கலாம். நான் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். குடுத்துக்கலாம். நான் டைம் வேஸ்ட் பண்ணுவேன் சோசியல் மீடியால பண்ணிக்கலாம். நான் இச்சையோட இருப்பேன். நம்ம டெட்லி சீன்ஸ்லாம் பார்த்தோம். இருந்துக்கலாம். என்ன சொல்லுவாரு? இருந்துக்கோன்னு விட்டுருவாரு. எத வேணா லைவ்ல பார்க்கலாம். வீடியோ பார்த்தோம்ல, அது எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ்ல வேணா பார்க்கலாம். அப்படின்னா, இந்த மொமெண்ட்க்கு வந்துட்ட நாம வாலண்டரியா அர்ப்பணிப்பு ஒரு வெறித்தனமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைய நம்ம வாழணும். சோ, அதுக்கான ஒரே ஒரு மருந்து தான். என்ன மருந்து? நம்ம கூட சொல்லுவோம்ல, ஒரே மருந்து சாப்பிட்டா எல்லா நோயும் தீர்ற மாரி. ஒரே ஒரு மருந்து சாப்பிட்டா சர்ச் கிளாஸ் ஆகுற மாரி ஒரு மருந்து இருக்குதா? இருக்கு. என்ன மருந்து? காட் ஃபர்ஸ்ட் செல்ஃப தூக்கி ஓரமா வச்சுட்டு, தேவன முன்னாடி எடுத்து வச்சோம்னா, நிச்சயமா நம்ம என்ன பண்ணலாம்? சர்ச் கிளாஸ் ஆகலாம். பொறுமையோட கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த செக்ஷன் நம்ம முடிவுக்கு கொண்டு வரோம். இப்பொழுது மணி 8:50 ஆகுது. 10 மணி வரைக்கும் உங்களுக்கு டின்னர் டைம் இருக்கு. நீங்க முடிச்சுட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு கூடும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சின்ன சின்ன அசௌகரியங்களுக்கு மன்னிக்கவும். வெளியில ரொம்ப கூலிங் பிளேஸா இருக்கு. அதனால குழந்தைகள் வச்சிருக்கலாம். ரொம்ப சேஃப்டியா போயிட்டு நீங்க மறுபடியும் ரொம்ப சீக்கிரமா உள்ள வருவதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. தேவ நாமம் கிறிஸ்து மூலம் மகிமைப்படுவதாக. ஆமென்.